கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாள் உங்களுக்காக ஒரு வேத பகுதி நான் வாசிக்கிறேன். யாவருக்கு அறிந்த வேத பகுதி தான். நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறதுனால எல்லா வேத பகுதியும் நமக்கு சொந்தமானது தான். 20ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மன விருப்பம் என்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை அறிந்து நாம் அதை நிறைவேற்றுகளாய் காணப்படுகிறோம். அப்படின்றால் பரம தகப்பனாகிய தேவன் நம்முடைய மன விருப்பங்களை அவர் அறிந்திருப்பாரா, அறிந்திருக்க மாட்டாரா? அப்படி என்றால் நிச்சயமாக நம்முடைய மன விருப்பம் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மன விருப்பம், நான் படிப்பிலே நான் முதன்மானவாய் மாணவியா வர வேண்டும் என்று இருக்கலாம். அல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டவளாய் காணப்பட வேண்டும் நினைக்கலாம். வேலையில நான் உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் என்று சொல்லி மன விருப்பம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நான் ஆலயத்துல முதன்மையானதாக நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு மன விருப்பம் இருக்கலாம். எப்படிப்பட்ட மன விருப்பமா இருந்தாலும் அந்த மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். தந்த அருளி அடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்கிற ஆலோசனைகள், இந்த ஆலோசனை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆலோசனைகளை கர்த்தர் நமக்காக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது மனுஷன் அல்ல. மனுஷன் வித்தியாசமான ஆலோசனை கொடுத்து நம்ம டைவர்ட் பண்ண பார்ப்பான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படி அல்ல, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். நல்ல ஆலோசனை கொடுத்து நம்ம வழி நடத்துவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, உடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஐயா, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் நீர். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர் நீர். அதனால் நீர் சீக்கிரத்தை என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க ராஜா. மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆலோசனை எல்லாம் தேவன் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமே தகப்பனே என்று சொல்லி என்னுடைய சமூகத்துல நாம் விண்ணப்பிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால்தான் அடுத்த வசனத்துல 5ஆம் வசனம் சொல்லுகிறார், கடைசி பகுதியில உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. தேவ பிள்ளையே, உடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நீ அநேக காலையில் வேண்டிக் கொடுக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் எனக்கு எது செய்யவில்லையே, அதை செய்யவில்லை, வியாதி சுகம் கொடுக்கவில்லையே, என் பிள்ளைய வாழ்க்கையை வெற்றி சிறக்கவில்லைன்னு சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த வேண்டுதலை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவ சமூகத்தில் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படிக்காக வந்திருக்கிறார். உங்களுடைய ஆலோசனையை அவர் நிறைவேற்ற வந்திருக்கிறார். மன விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுங்க, தேவன் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் நடத்துவார். போமா பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த கர்த்தா மகிமையான காலவெளியில தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேகர் என்னுடைய மன விருப்பம் நிறைவேறாமல் காணப்படுகிறதே என்று சொல்லி ஆயத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய ஆலோசனைகள் ஒன்று ஈடேறவில்லையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஐயா, என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியாது சோதரிக்கிற கர்த்தாவே, நீர்களை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்த முடியாய் சோதரிக்கிற கர்த்தாவே. அவருடைய வேண்டுதல் இன்றைக்கு கேட்கப்பட்டதப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் கர்த்தர் பெரிய காலை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.